இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். முதல் சங்கீதம் 3ஆம் வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலமாய் 3 விதங்களிலே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் நல்ல வேர் விட்டு அது படர்ந்து வேரூன்றி உறுதியானதாக வலிமையானதாக இருப்பது போல உங்களை கர்த்தர் வலிமையானவர்களாக நிச்சயம் மாற்றுவார். நீங்க ஆவியில வலிமை உள்ளவர்களாக இருப்பீர்கள், விசுவாசத்துல வலிமை உள்ளவர்களாக இருப்பீர்கள், உங்களுடைய ஜெப வாழ்விலே வலிமை உள்ளவர்களாக இருப்பீர்கள், இந்த உலக பிரகாரமான பொருளாதாரத்தில் நீங்க வலிமையானவர்களாக இருப்பீங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் சரீரத்திலும் நீங்கள் வலிமை உள்ளவர்களாக இருப்பீர்கள். எந்த விதத்திலும் பலவீனமானவர்களாக குறை உள்ளவர்களாக நீங்க இருக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அதே நேரத்தில் இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான். அப்போ செழுமையானவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு உறுதி அளிக்கிறார். நீங்க ஒரு நாளும் வறட்சியாய் இருக்க மாட்டீர்கள், தாழ்ச்சி அடைந்தவர்களா இருக்க மாட்டீங்க, குறைந்து போனவங்களா இருக்க மாட்டீங்க. நாளுக்கு நாள் விருத்தி, முன்னேற்றம், பெருக்கம், மேன்மை, உயர்வுகள், இப்படி உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது உங்களுடைய நிலைமையில நல்ல செழிப்பை நோக்கி, நல்ல மகிழ்ச்சியான ஆசீர்வாதங்களை நோக்கி நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறத பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வளர்ச்சியை, செழுமைக்கு ஏற்ற வளர்ச்சியை ஆண்டவர் தருவார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆளுமை திறமையை கர்த்தர் தருவார். ஆளுமை உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்கிறவர்களாக, அதை மற்றவர்கள் செய்வதிலிருந்து வித்தியாசமானதாகவும் சிறப்பானதாய் செய்து முடிக்கிறவர்களாகவும் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நல்ல நிர்வாக திறமை உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த பொறுப்பை இவர்களிடத்துல கொடுத்தா காலம் விரயமாகாது, பணம் விரயமாகாது, இன்னும் அடுத்த நிலைக்கு நாம் முன்னேறுவதற்கு அவர்கள் நமக்கு உதவியாக இருப்பார்கள் என்று நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆளுமையை தருவார். அப்போ இந்த வசனத்தின்படி நீங்க வலிமையானவர்களாக, செழுமையானவர்களாக, ஆளுமை உள்ளவர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானம் பண்ற ஒரு நபராக இருந்தா இந்த 3 ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு. அப்போ வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, இந்த உலக சம்பந்தப்பட்ட காரியங்களை குறித்த நினைவுகளாலே நீங்கள் நிறைந்திருப்பதை விட்டு விலகி இந்த வேதத்தின் மேல் பிரியத்திற்கு உங்க மனதை நீங்க செலுத்துங்க. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உம்முடைய வேதத்தை நான் பற்றி கொண்டு முழு இருதயத்தோடும் நான் அதை கை கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்றது போல, ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நீங்க உணர்வை கேட்கணும். ஆண்டவரே, நான் நினைச்சிட்டே இருக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. என் குடும்பத்தை, என் வேலையை, எனக்கு இருக்கிற பிரச்சனையை, என்னுடைய தேவைகளை, என் கமிட்மெண்ட்டை, நாளைக்கு என்ன செய்யணும், என் குடும்பத்திற்கு என்ன செய்யணும், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், இப்படியெல்லாம் நான் எண்ணிக்கொண்டே இருப்பதற்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் என் மனசுல இருக்க வேண்டியது உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை, இந்த வேதம். இதற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க எனக்கு கிருபை தாரும், அந்த நல்ல உணர்வை எனக்கு தாரும் என்று நீங்க கேட்பீங்கன்னா கண்டிப்பா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மார்த்தால கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றார், நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனா அந்த மரியாதை பாரு, என் சமூகத்தில் உட்கார்ந்து நான் பேசுற வார்த்தைகளை அவ கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அதுதான் நல்ல பங்கு, அதுதான் எடுபடாத ஒரு பங்கு. அப்ப அதை போல நாமும் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்கிறத நம்முடைய சிந்தனைகளில் இருந்து மாற்றி ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்முடைய சூழ்நிலைகளுக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு, அன்றாட காரியங்களுக்கு இந்த வேதம் நமக்கு வழிகாட்டியா இருக்கிறதுனால இந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை குறித்ததான காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பதிலும் வாசித்து தியானிப்பதிலும் இடம் கொடுக்க நீங்க உங்களை அர்ப்பணிப்பீர்களானால்
வலிமை உள்ளவர்களா இருப்பீங்க, செழுமையானவர்களா இருப்பீங்க, ஆளுமை உள்ளவர்களா இருப்பீர்கள். பரலோகத்தின் தேவனே, வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.